வணிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவும் வணிகர்கள் வாழ்ந்து நலம் பெறவும் வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மே 5ஆம் தேதி என்றால் உலகளவிலே வணிகர் தினம். வணிகர்களுடைய எண்ணங்களை அரசியல் தலைவர்களும் ஆட்சியாளர்களும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலே நேற்றைய தினம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அந்த வகையிலே வாக்காளர்கள் புதிய அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். புதிய அரசுடைய வாழ்த்துக்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் புதிய அரசு வணிகர் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பணிவோடு நாங்கள் வைக்க விரும்புகிறோம். வணிகர்களை பொறுத்தவரையிலே நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்கள், வணிகர்களுடைய உரிமைகளை போராடி வெற்றி பெற்ற நாள் தான் இந்த நாள் என்பதை குறிக்கின்றது. நண்பர்களே, மத்திய மாநில அரசுகள் இந்த நாள் மிக முக்கியமான நாள், உழைக்கும் வர்க்கத்திற்கான நாள். நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நாள். அதிலே பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் வணிகர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு குறிப்பாக சில்லறை வணிகத்தை சார்ந்து லட்சக்கணக்கானோர் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு பெரு முதலாளிகளின் ஆதிக்கம் வணிக தொழிலிலே ஈடுபடும் சில்லறை வியாபாரிகளையும் தொழிலாளர்களையும் பாதிக்கின்றது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் சேர்த்துத்தான் குரல் கொடுக்கிறது வணிகர் சங்கங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆன்லைன் வர்த்தகமானது சில்லறை வியாபாரிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு சவாலாக இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆன்லைன் வர்த்தகத்தினால் வளர்ச்சியால் பாதிக்கப்படும் சாதாரண கடை வியாபாரிகள் உள்ளூர் பொருளாதாரத்தை அதன் அடிப்படையிலே நிலைநாட்ட வேண்டும், வேலை வாய்ப்புகளை காக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஆன்லைன் வர்த்தகத்தால் எந்த ஒரு வியாபாரியும் பாதித்து விடக்கூடாது என்பதை மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். நண்பர்களே, சில முக்கியமான கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சென்னை கோயம்பேடு காய்கறி மலர் சந்தை நுழைவு வாயிலில் வணிக பிதாமகன் வணிக தந்தை ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் ஆலய வெங்கட சிலை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பார்க்கிறேன். வணிக நல வாரியம் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் வணிக நல வாரியத்தை சீரமைக்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை இருக்கிறது. சீரமைத்து வணிக உறவிலேயே வணிக நல வாரியத்திற்கு தலைவராக
வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. பாதுகாப்பு அளித்திட வருகிற சட்டமன்றத்திலே புதிய அரசு பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. நண்பர்களே, மத்திய மாநில அரசுகள் உங்களது நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே உங்களது நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டும். அதற்கு என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம். நாங்கள் தொடர்ந்து எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசை வரவேற்பதில் நம்ம தெளிவாக இருப்போம். இன்னைக்கு புதிதாக அமையக்கூடிய இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எந்த ஆட்சி அமர்ந்தாலும் அவர்களை வரவேற்பதில் மிக தெளிவாக இருப்போம். அதே மாதிரி எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதை அந்த அரசை குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு நம்ம தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பு இருக்கும். தொடர்ந்து இதில் பல்வேறு தீர்மானங்களாக தொடர்ந்து அரசுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். சென்ற மாநாட்டினுடைய கோரிக்கை ஒன்று நிறைவேறவே இல்லை. அதே மாதிரி வர இருக்கக்கூடிய அரசுக்கு தமிழக ஐயா வணக்கம்யா. தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அனுப்ப இருக்கிறோம். அதில் குறிப்பா வணிக சொந்தங்களுக்கு முக்கியமான கோரிக்கை நம்ம எல்லாரும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த வணிக நல வாரியத்தினுடைய தொய்வடைஞ்சு இந்த அரசு அதை ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்து அரசுக்கு சொன்னோம், அது எடுபடலை. வர இருக்கிற அரசுக்கு நீங்கள் பொறுப்பேற்ற உடனடியாக முதல் கையெழுத்தாக வணிகர்களுக்கு வணிக நல வாரியத்தை சரி செய்து வணிகர்களை காப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக வணிகர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், வணிகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வணிகர்களை ஓய்வூதியம் தரணும். வணிகர்கள் உரிமை பெற்ற உடனடியாக அவர்களை வணிக நல வாரியத்தில் இணைச்சிடணும். இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த காலங்களில் வணிகர்கள் பல்வேறு இன்னல்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை, சிறு வணிகர்கள் ஓட்டல் தொழில் நடத்தக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாகி தொழில் நடத்த முடியாத அவ்வளவு நிலைக்கு இன்னைக்கு இருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமும் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இணைத்து வணிகர்களையும் இணைத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய நல்வனை விஸ்வராஜன் 10 ரூபா இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அது அவங்களெல்லாம் இந்த மேடையில் சொல்லி மாறாது. தினம் தினம் அவ்வளவு விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு வராங்க. நல்வனை விஸ்வராஜன் எனக்கு சமீபத்தில் நல்ல பழக்கம். அவர்கள் தந்தை மகன் கொலை வழக்கில் சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவத்தில் முதல்ல எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டது தென்மண்டல தலைவர் கோடீஸ்வரன் அவர்கள். அதுக்கு அப்புறமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை, அதை தொடர்ந்து ஐயா நல்வனை விஸ்வராஜ் அவர்கள் தீர்ப்பு வர்ற வரைக்கும், கடந்த மதுரையில் கூட தீர்ப்பு வர்ற வரைக்கும் கூடயே இருந்து வணிக சொந்தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாலமாக இருந்து வழங்கிக்கிட்டு இருக்கிற ஆள்னா நல்வனை விஸ்வராஜ். இதில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், வணிக சொந்தங்கள், வணிக குடும்பங்கள், பொதுவாக நிறைய அமைப்புகள் வந்திருக்காங்க. அத்தனை அமைப்புகளும் இணைஞ்சு வணிகர்களை நம்ம எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த புதிதாக அமைய இருக்கக்கூடிய அரசு நம்ம நேரடியாக நிர்வாகிகளை தேர்ந்து அனுமதி கேட்டிருக்கோம். நேற்றே சொல்லியிருக்கிற முக்கியமான நபர்கள்ட்ட
அவர்கள் வெகு விரைவில் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அனுமதி தருவாங்க. அனுமதியில் இந்த மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்களை அப்படியாக நகலை எடுத்து அவர்களை சந்தித்து அந்த குறைகளை சொல்லுவோம். வரக்கூடிய தலைவர் அருமை ஐயா விஜய் அவர்கள் தொடர்ந்து வணிகர்களுக்கு இணைஞ்சு வணிகர்களுடைய கோரிக்கைகளை வணிகர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையோடு இங்கே வரக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் பேசணும். நம்ம ஒரு 2 மணிக்கு மேலே நம்ம நிர்வாகிகள் எல்லாத்தையும் பேச வைக்கிறோம். குறிப்பாக உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் தலைமையாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அமைதியாக வெளியிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் உள்ளே வந்து உட்கார்ந்து அரங்கத்தில் முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, என்ன செஞ்சால் சரியாக இருக்கும், வணிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிங்கிறதை இந்த நேரத்தில் பார்த்து உட்காருங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.